ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஷர் ஐலாண்ட் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதின ட்ரெஷர் ஐலாண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதின அண்ட் அப்பாலஜி ஃபார் ஐடலஸ் அப்படின்ற ப்ரோஸ் ஒர்க்கை வந்து நம்ம இந்த ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஐடலஸாக இருக்கிறது கூட தப்பு கிடையாது, இந்த சொசைட்டி அவங்களையும் வேல்யூ பண்ணணும் அப்படின்றது தான் அதோட சென்ட்ரல் மெசேஜ். ஸோ அவரே தான் இந்த நாவல் ட்ரெஷர் ஐலாண்ட் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் நாவல். இது வந்து ஸ்டீவன்சனை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்குன ஒன் ஆஃப் த நாவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1883. ஓகேவா? இந்த ஸ்டோரி எதை ரிவால்வ் அரவுண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைரட்ஸ், ஹிடன் ட்ரெஷர், சி அட்வென்ச்சர், பிரேவரி, இது எல்லாத்தையுமே சுற்றி நடக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷர் ஐலாண்ட். இதனுடைய ப்ரொட்டகானிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் ஹாக்கின்ஸ். நான் வந்து ஸ்டீவன்சன் கிரியேட் பண்ண இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஜிம் ஹாக்கின்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஜிம் ஹாக்கின்ஸ் எந்த நாவலை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஐலாண்ட். ஓகே, இப்படி கூட கொஸ்டின் வரலாம். ஸோ ஹூ கிரியேட்டட் த ஃபிக்ஷனல் கேரக்டர் கால் ஜிம் ஹாக்கின்ஸ் இன் விச் ஒர்க் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, இவர் வந்து ஒரு யங் பாய். இவர் வந்து ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிப்பார், ட்ரெஷர் மேப்பை வந்து கண்டுபிடிப்பார். ஸோ ட்ரெஷர் அடையணும்னு அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ ட்ரெஷரை அடையிறதுக்கு அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த நாவலை வந்து சேர்ந்தது. ஸோ இந்த நாவலில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு பைரட் கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஜான் சில்வர். இவர் கிரியேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இவர் வந்து ஒரு கிளவர், மேனிப்புலேட்டிவ் அண்ட் மொராலிட்டி காம்ப்ளெக்ஸ் கேரக்டராக இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அட்மைரல் பென்பவ் இன் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் இந்த நாவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே வந்து ஜிம் ஹாக்கின்ஸ், த ப்ரொட்டகானிஸ்ட் ஆஃப் த நாவல், ஜிம் ஹாக்கின்ஸ் வந்து யாரை மீட் பண்ணுறாருன்னா ஒரு மிஸ்டீரியஸ் செயலரை மீட் பண்ணுறாரு. இதோட தான் இந்த நாவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெஷர் மேப் வந்து ஒரிஜினலி யாருக்கு சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஃப்ளின்ட்டோட ட்ரெஷர் மேப் தான். ஸோ அதுதான் தவறுதலாக யார் கையில் கிடச்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் ஹாக்கின்ஸ் கையில் வந்து கிடச்சிருது. அண்ட் இவருடைய இந்த மேப் கிடைச்சோடனே நம்ம ஜிம் ஹாக்கின்ஸ் ப்ரொட்டகானிஸ்ட் ஆஃப் த பிளே வந்து ட்ரெஷரை நோக்கி வந்து போறாரு. அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் நாவல் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் லைவ்ஸே, ஸ்கொயர் டிராவல்டி அண்ட் கேப்டன் ஸ்மாலெட், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த நாவல். இந்த நாவல் ஏன் பாப்புலரைஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பைரட் இமேஜஸ், நிறைய சி ஓரியன்ட் தீம்ஸ் வந்து இருந்ததுனால அந்த டைம்ல சி ஓரியன்ட் தீம்னா வந்து மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பேய் மூவிஸாக நல்லா ஓடும். அந்த மாதிரி இவர் ஸ்டீவன்சன் வாழ்ந்த டைம்ல வந்து இந்த சி ஓரியன்ட் பைரட்ஸ், அட்வென்ச்சர் இன் சி, இதெல்லாம் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டான டாப்பிக்காக இருந்தது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன் லெக்டு பைரட்ஸ், ட்ரெஷர் மேப்பு, பேரட்ஸ், டாக்கிங் பேரட்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு இமேஜரி யூஸ் பண்ணனால இந்த நாவல் வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய மேஜர் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர், கரேஜ், கிரீட்னா ரொம்ப ஆசைப்படுறது, லாயல்ட்டி அண்ட் த ஸ்ட்ரகிள் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். இதுதான் வந்து மேஜர் தீம் ஹேண்டில்ட் இன் திஸ் நாவல் த ட்ரெஷர் ஐலாண்ட். இந்த நாவல் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்வென்ச்சர் ஸ்டோரி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு கன்சிடர் பண்ணப்படுது. நிறைய யங் ரீடர்ஸ் வந்து இந்த நாவலை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தீம் ஆன் தட் டே. அந்த டைமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான தீம், அட்வென்ச்சர், சி வாய்ஸ், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான தீம்ஸு. ஸோ அதனால் நிறைய யங் ரீடர்ஸ் வந்து இந்த ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்ற நாவலை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ.